ஏலிக்கு அவன் ஊழியத்தில் என்ன வந்துருச்சு? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறோம். ஏலி பாருங்களேன், அவர் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆனார்னு இருக்கும் பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 9வது வசனம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். இல்லைங்க குடும்பம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆசாரியப்பு கூடாரத்தில் ஆசனமே கிடையாது, சேரே கிடையாது. எப்படி உட்காந்துட்டாரு? நல்லா ஜாலியாக உட்காந்துட்டார். வேலை முடிஞ்சு. ஆசாரியப்பு கூடாரத்தில் கர்த்தர் மேஜை செய்ய சொன்னார், ஆனால் சேர் செய்ய சொல்ல. அவருடைய அர்த்தம் என்ன? மேஜையில் இருக்கிற அப்பத்தை புசிக்க வேண்டியது உன்னுடைய வேலை, ஆனால் உட்கார்ந்து இளைப்பாற வேண்டியது உன் வேலை அல்ல. நீ நாள்தோறும் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, அவன் நாள்தோறும் நின்று கொண்டிருப்பான். அந்த வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்? நிற்கணும். நிற்க வேண்டியவன் என்ன பண்ணான்? உட்கார்ந்தான். உட்கார்ந்தவன் என்ன ஆயிட்டான்? இப்ப செத்துட்டான். இதுதான் நியாயப்பிரமாண ஆசாரியத்துவம். நிற்க வேண்டியவன் உட்கார்ந்தான், உட்கார்ந்தவன் செத்துட்டான். ஆனால் இவரோ நமக்காக ஒரே தடவை உள்ளே பிரவேசித்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அந்த வசனம், அதுக்கு அர்த்த வசனம் அப்படிதான் இருக்கு, வாசிங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. நிற்க வேண்டியவன் உட்கார்ந்தான், உட்கார்ந்திருந்தவர் நமக்காக வந்து நின்னாரு. நின்னவர் இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் மல்லாக்க விழுந்து சாக போகிறது இல்லை. தாவீதின் கூடாரம் கட்டப்பட்டு விட்டது.